ஞானிகளும் மகான்களும் என்ன கூறினார்கள்? எல்லாம் ஏற்கனவே தரப்பட்டுள்ளது. எல்லாம் ஏற்கனவே தரப்பட்டுள்ளது. ஒருவர் அதனை ஏற்றுக்கொள்கின்றாரா அல்லது இல்லையா என்பதுதான் விஷயம். ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உள்ளது, அக்செப்டன்ஸ். அதனை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதான் விஷயம். வேறு பெரிய விஷயம் என்று ஒன்றும் இல்லை. ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா இல்லையா? நீங்கள் இந்த மூச்சை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா இல்லையா? நீங்கள் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா இல்லையா? அல்லது உங்களது விருப்பங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? இந்த மூச்சை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்காக நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். இதிலே அன்பு செலுத்த வேண்டும். இந்த வாழ்க்கையை நேசிக்க வேண்டும். ஆண் பெண்ணை நோக்கி ஓடுகிறான், பெண் ஆணை நோக்கி ஓடுகிறாள். உலகத்திலே இந்த திருகைக்கால் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இதனை நாகரீகம் என்கிறார்கள், இதனை ட்ரெஸ் கோட் என்கிறார்கள். இவைகளெல்லாம் நடைபெறுகின்றன. வேலைக்காரன் தனது முதலாளியை ஈர்க்க முயற்சி செய்கிறான். முதலாளி தனக்கு மேலுள்ள முதலாளியை ஈர்க்க முயற்சி செய்கிறான். அந்த முதலாளி தனக்கு மேலுள்ள முதலாளியை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிக்கிறார். மேலே உச்சத்திலே சென்று பார்த்தால் ராஜா, பிரதம மந்திரி அல்லது ஜனாதிபதி முழு நாட்டு மக்களையும் ஈர்க்க முயற்சிப்பார்கள். எல்லோரும் ஒருவரை ஒருவர் ஈர்ப்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் இந்த வாழ்க்கையை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறார்கள்? யார் இந்த வாழ்க்கையின் பெருமதியை விளங்கிக் கொண்டாரோ, யார் இதனை ஏற்றுக்கொண்டாரோ அவர்தான் இந்த வாழ்க்கையை பெறக்கூடிய சரியான மனிதர். உங்களுடைய கடவுளை உங்கள் மீது ஈர்ப்பு கொள்ள நீங்கள் என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள்? நான் ஒரு பெரிய விடயத்தை கூறிவிட்டேன் இல்லையா? ஒருவரை ஒருவர் இம்ப்ரெஸ் பண்ணுவதிலே ஈடுபட்டுள்ளார்கள். கடவுளை யார் ஈர்க்க முயற்சி செய்கிறார்கள்? கடவுள் எப்போது ஈர்க்கப்படுவார் என்பது யாருக்காவது தெரியுமா? தெரியுமா? தெரியுமா அல்லது மறந்து விட்டீர்களா? ஏதாவது சொல்லுங்கள். ஆம் அல்லது இல்லை. ஏதாவது சொல்லுங்கள். ஆம், இல்லை, ஏதாவது சொல்லுங்கள். ஆம். செய்கின்றீர்களா? உண்மையாகவா? இல்லை, 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 இல்லை. யார் என்னிலே முழுமையான அன்பு செலுத்துகிறார்களோ அவர்கள் எனக்கு அன்பானவர்கள் என கடவுள் கூறுகிறார். நீங்கள் யாரிலே பக்தி செலுத்துகிறீர்கள்? உலகத்திற்கு பக்தி செலுத்துகிறீர்களா? உங்களது மனதிற்கு பக்தி செலுத்துகிறீர்களா? அல்லது கடவுளிடம் பக்தி செலுத்துகிறீர்களா? உங்களுக்கு பக்தி என்றால் என்ன? கடவுளிடம் சென்று உங்களின் மன விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்வீர்கள். அதுதான் உங்களது பக்தி. செய்யவில்லை என்றால் கோபம் அடைவீர்கள். இந்த உலகத்தை காப்பவனே,
என்னை ஏன் மறந்து விட்டாய் என கேட்பதுதான் உங்களது பக்தியா? இதுதான் உங்களது பக்தியா? இதுதான் பக்தி என்றால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அவ்வாறான பக்தியின் பலன் முறைகேடான பக்திக்கு எப்படியான பலன் கிடைக்கும்? முறைகேடான பலன்தான் கிடைக்கும். மாமரத்திலிருந்து மாம்பழம் கிடைக்கிறது, லீச்சி மரத்திலிருந்து லீச்சி கிடைக்கிறது, கொய்யா மரத்திலிருந்து கொய்யா பழம் கிடைக்கிறது இல்லையா? அல்லது கொய்யா மரத்திலிருந்து பீச் பழம் வருவதை பார்த்திருக்கிறீர்களா? அல்லது மாமரத்திலிருந்து வாழைப்பழம் வருவதை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. இதுதான் இயற்கையின் நியதி. இதுதான் இயற்கையின் நியதி. உங்களது பக்தி ஏடா கூடமானதாக இருந்தால் அதன் பலனும் அவ்வாறுதான் இருக்கும். பக்தி சரியாக இருந்தால் மற்றைய எல்லாம் பிழையாக இருந்தாலும் அதனது பலன் உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கும். உள்ளத்திலே ஆனந்தம் நிரம்பும். இந்த வாழ்விலே ஆனந்தம் நிரம்பும். இவை எல்லாம் எவ்வாறு நடைபெறும்? இவையெல்லாம் எவ்வாறு சாத்தியம்? உங்களது வாழ்விலே கிடைக்கும் மிகவும் பெரிய விஷயங்கள் ஒரு விதை போலத்தான் கிடைக்கின்றன. பெரிய பெரிய விஷயங்கள் ஆனந்தம் என்று சொல்லப்படுவது, கருணை என்று கூறப்படுவது, தெளிவு என அழைக்கப்படுவது, உணர்வு எனப்படுவது, பக்தி எனப்படுவது, இவைகளெல்லாம் ஒரு விதை வடிவத்தில் தான் கிடைக்கின்றன. அவற்றை விதைக்க வேண்டும். அன்பு என அழைக்கப்படுவது ஒரு விதை வடிவத்திலே தான் கிடைக்கிறது. அதனை விதைக்க வேண்டும், அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், அதனை பராமரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் விரும்பும் வடிவத்தை அது அடையும். அறியாமைக்கு விதை இல்லை, அறிவுக்கு விதை உள்ளது. வெறுப்புக்கு விதை இல்லை, அன்புக்கு விதை உள்ளது. வெறுப்பிற்கு விதை தேவையில்லை, அது முழுதாக உள்ளது. கோபத்திற்கு விதை இல்லை, ஆனால் கருணைக்கு விதை உள்ளது. நீங்கள் அதனை விதைக்க வேண்டும். இன்று உலகம் கோபத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றது. மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள், எனக்கு கோபம் வருகிறது, எனக்கு கோபம் வருகிறது, கோபத்தை எவ்வாறு நிறுத்துவது என கேட்கிறார்கள். கோபத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். கோபத்தை பற்றி எதனை புரிந்து கொள்ள வேண்டும்? கோபம் கதவை தட்டிக்கொண்டு வருவதில்லை. கோபம் கதவை தட்டிக்கொண்டு வருவதில்லை. நான் வருகிறேன் என அரண்மனையிலே இன்னார் வருகிறார் என கூறுவது போல சொல்லிக்கொண்டு வருவதில்லை. இல்லாமல் இருந்து திடீரென அது வந்துவிடும். வரும் பொழுது உடனடியாக வந்துவிடும். நான் கோபம் அடைகிறேன் எனும் பொழுது நேரம் கடந்து விட்டது.
கோபம் தலைக்கு ஏறிவிட்டது. எனவே அது சொல்லிக்கொண்டு வராத பொழுது, முற்றும் முழுதாக வரும் பொழுது அதனை எவ்வாறு கட்டுப்படுத்தப் போகிறீர்கள்? ஒரு நாய் இருக்கிறது. அது முதலிலே அதி குறைந்தது குறைக்கும் இல்லையா? பின்னர் தனது பற்களை காட்டும். நாயை பற்றி வரும் பொழுது நீங்கள் அந்த இடத்தை விட்டு போகாவிட்டால் உங்களின் பின்னால் அது வரும். ஆனால் கோபம் அப்படி அல்ல. கோபம் பல்லையும் காட்டாது, அது கோபத்தையும் காட்டாது, குறைப்பதும் இல்லை. அது உடனடியாக வந்து விடுகிறது. எங்கே வருகிறது? இங்கே அல்ல, இங்கே நீரே உங்களது மூளைக்குத்தான் செல்கிறது. எனவே நமது கோபத்தை அடக்குவது எப்படி என மக்கள் கேட்பார்கள். அடக்க முடியாததை எப்படி அடக்க யோசிக்கிறீர்கள்? நான் வருகிறேன் என சொல்லாமல் வருகின்றது. அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன வழி? உங்களது வீட்டிலே திருடன் உள்ளே வராமல் இருக்க என்ன செய்கிறீர்கள்? ஏதாவது செய்கிறீர்களா? கதவை, ஜன்னலை எல்லாவற்றையும் மூடுகிறீர்கள். கம்பிகள் போடுவீர்கள். வெளியே சுவரை கட்டுவீர்கள். இவை எல்லாம் செய்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் உங்களது வாழ்விலே கருணை என்னும் சுவரை கட்டாவிட்டால் கோபம் தானாகவே உள்ளே வந்துவிடும். ஆனந்தம் என்னும் கம்பிகளை போடாவிட்டால் கோபம் தானாகவே வந்துவிடும். கருணையை பற்றி ஒருவரும் பேசவில்லை. உங்களின் உள்ளே கருணை இல்லையா? கருணையை வளர்த்தால் கோபம் உள்ளே வராது. வரும், ஆனால் உள்ளே வராது. தாகத்தை தண்ணீராலே அகற்ற முடியும். தாகத்தை தாகத்தாலே அகற்ற முடியாது. தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுக்காவிட்டால் அவன் தாகம் உள்ளவனாகவே இருப்பான். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுத்தால் அவன் தாகம் உள்ளவனாக இருக்க மாட்டான். தாகத்தின் உண்மையான விஷயம் என்ன? தாகத்தை அகற்றக்கூடிய பொருள் தண்ணீர். கோபத்தை அகற்றுவதற்கு வழி என்ன? ஏற்கனவே படைத்தவன் அதனை கொடுத்துள்ளான். அறியாமையை அகற்ற அறிவு தேவை. அறியாமையை அகற்ற அறிவு தேவை. கோபத்தை அகற்றுவதற்கு அன்பு, நேசம், கருணை தேவை. இவற்றை உங்களது வாழ்விலே எடுத்து வர கற்றுக்கொள்ளாதவரை, இவற்றை விதைக்க கற்றுக்கொள்ளாதவரை, ஏனெனில் இந்த உலகம்தான் கடவுளின் கடை. உங்களது உள்ளத்தில் ஒரு சிறிய பெட்டி உள்ளது. அந்த பெட்டியினுள் மிகவும் அழகான அழகான விதைகள் உண்டு. அந்த விதைகளை நீங்கள் நடாதவரை, அவற்றை பராமரிக்காதவரை உங்களது நல்ல விடயங்கள் வளர மாட்டாது. அவை வளரவில்லை என்றால் உங்களது வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை எனப்படும் நிலம் காடு வற்றி போயிருக்கும்.
क्योंकि ஏனெனில் इस जमीन में कुछ இந்த ना நிலத்திலே कुछ तो उगेगा। ஏதோ வளரத்தான் போகிறது. या वो उगेगा जो ஒன்றில் तुमने बोया है, நீங்கள் या वो விதைத்தது उगेगा வளரும், அல்லது நீங்கள் விரும்பாதது வளரும். अगर तुम्हारी உங்களது खेत में தோட்டத்திலே वो उग रहा है जो நீங்கள் तुम नहीं चाहते விரும்பாதவை வளர்கின்றன என்றால், अगर तुम्हारे खेत में உங்களது वो उग தோட்டத்திலே रहा है जो நீங்கள் तुम नहीं விரும்பாதவை चाहते हो, வளர்கின்றன என்றால் அதனுடைய அர்த்தம் நீங்கள் எதனை விரும்பினீர்களோ அதனை நீங்கள் விதைக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். उखाड़ो நீங்கள் விரும்பாததை அகற்றி விடுங்கள், और बो उसको। நீங்கள் விரும்பியதை நடுங்கள். इसी प्रकार से खेती இவ்வாறு தான் தோட்டம் செய்வது. और வேறு எப்படி தோட்டம் செய்வது? और बीच இடையிடையே நீங்கள் விரும்பாததும் முளைக்கின்றது. ஆனால் அவை நீங்கள் விரும்பாதவை, குறைவாக இருக்கின்றன. தோட்டக்காரன் என்ன செய்கின்றான்? அவற்றை அகற்றி விடுகின்றான், வெளியே எடுத்து வீசி விடுகின்றான். बात तो यही है இதுதான் விஷயம். कि जिसको तुम चाहते हो நீங்கள் விரும்புபவை அதிகம் வளர்கின்றனவா, அல்லது நீங்கள் விரும்பாதவை அதிகம் வளர்கின்றனவா? सारी सी बात। இது மிகவும் எளிமையான விஷயம். जीवन இந்த வாழ்க்கை என்ன செய்தாலும் சரி, நீங்கள் ஞானியாக ஆனாலும் சரி, சாத்தான் ஆனாலும் சரி, இந்த சுவரின் ஊடாக வந்தீர்கள், அந்த சுவரின் ஊடாக போகத்தான் வேண்டும். और இது ஒரு வழிப்பாதை, पीछे नहीं பின்னோக்கி போக முடியாது. लोग तो மக்கள் பின்னோக்கி போவதற்கு முயற்சி செய்கிறார்கள். बाल सफेद होने முடி நரைக்கும் பொழுது மை பூசுகிறார்கள். पर ये सारा இவ்வாறான விளையாட்டுக்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். अच्छा நல்லதை ஒரு பொழுதும் விதைக்கவில்லை. अच्छा உங்களின் உள்ளத்திலே உள்ள பெட்டியிலே நல்லது எல்லாமே உள்ளன. वो कभी அதனை ஒரு பொழுதும் விதைக்கவில்லை. பின்னர் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் ஏன் கெட்டவை நடக்கின்றன என மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள். मैं நீங்கள் நல்லதை காணவில்லையா என மக்களிடம் நான் கேட்கின்றேன். इस இந்த உலகிலே எவ்வளவோ நல்லது உள்ளது. सच कहता हूँ நான் உண்மையாக கூறுகிறேன், இந்த உலகிலே எவ்வளவோ நல்லவை உள்ளன. टीवी पे டிவியிலே காட்டுவார்கள், இன்னார் இன்னாருடன் சண்டை போடுகிறார்கள், மதத்தின் பேரிலே சண்டை நடைபெறுகின்றது என்று கூறுவார்கள். கிராமங்களில் சென்று பாருங்கள், தேநீர் கடையில் இருந்து देखो किसी भी எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒரு வாங்கிலே இருந்து தேநீர் குடித்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பார்கள். मैंने कह रहा कि बुराई கெட்டது இல்லை என நான் கூறவில்லை, கெட்டதும் உள்ளது, ஆனால் நல்லது அதிகம் உள்ளது. अगर हम ஆனால் நல்லதை வெளியே நாங்கள் எடுத்து வரவில்லை என்றால் கெட்டது மேலும் மேலும் பரவும். मैंने நான் பார்த்திருக்கின்றேன், நான் பார்த்திருக்கின்றேன். मैं जेलों में भी जाता நான் ஜெயிலுக்கும் செல்கின்றேன். और ऐसे ऐसे लोगों को मैंने ஆயுள் முழுவதும் சிறையிலே இருப்பவர்களுக்கும் நான் உரையாற்றி இருக்கின்றேன். जिनके लिए அவர்களுக்கு விடுதலை அடைய வாய்ப்பே இல்லை. अच्छाई की நல்லது என்பதற்கு உதாரணம் என்ன என அறிய விரும்புகிறீர்களா? நான் கூறுகிறேன், நான் சவுத் ஆப்பிரிக்காவில் கேப் டவுனுக்கு சென்றிருக்கின்றேன். वहाँ लोग அங்கே மக்களுக்கு நடந்த வன்முறையை வர்ணிக்கவே முடியாது.
கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. மக்கள் இருந்தார்கள். तो एक ஒரு கேள்வி எனக்கு வந்தது. ஒரு பெண் தனது பிள்ளைகளை கொன்றுவிட்டாள். उसका அவள் சிறையிலே இருக்கிறாள். उसका एक प्रश्न है. அவள் ஒரு கேள்வி கேட்கின்றாள் என்று சொன்னார்கள். சரி, அதனை வாசியுங்கள் என்றேன். तो वो प्रश्न पढ़ा गया கேள்வியை வாசித்தார்கள். कि मैंने अपने அதிலே அந்த பெண், எனது பிள்ளைகளை என்னாலே பராமரிக்க முடியாமல் போனதனால் நான் கொன்றுவிட்டேன். अब मैं நான் எனது ஆயுள் முழுவதுக்குமாக இந்த சிறையிலேயே உள்ளேன். मेरे को जेल की परवाह नहीं. சிறையை பற்றி நான் அக்கறைப்படவில்லை. ஆனால் எனக்கும் ஏதாவது நம்பிக்கை உள்ளதா என அறிய விரும்புகிறேன் என கேட்டிருந்தாள். आशा है. तो जब ये प्रश्न இந்த கேள்வி எனக்கு வந்த பொழுது இதற்கான விடையை நான் கொடுப்பது சிறந்தது போல எனக்கு தோன்றவில்லை. நான் அங்கே இருந்த மக்களிடம், நீங்கள் இந்த கேள்விக்கு விடையை கொடுங்கள், இந்த பெண்ணிற்கு ஏதாவது ஹோப், நம்பிக்கை உள்ளதா இல்லையா என விடை கொடுங்கள் என்றேன். அங்கே எவ்வளவு மக்கள் இருந்தார்களோ அவ்வளவு பேரும் ஒரே குரலில் ஆம் என கூறினார்கள். इससे तुमको अच्छाई का कुछ இதிலே உங்களுக்கு நல்லதின் அடையாளம் ஏதாவது தென்படுகிறதா? मैंने कहा कि बुराई नहीं है. கெட்டது இல்லை என நான் கூறவில்லை, ஆனால் நல்லதும் உள்ளது.